அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 29 சனி பகவான் உருவாக்கும் விஷ யோகம். இதனால் அலர்ட்டாக இருக்க வேண்டிய 5 ராசிகள், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வாங்க அந்த முக்கியமான 5 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இந்த 5 ராசிகள்ங்க. இதை பார்த்து கண்டிப்பாக நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம செய்கிற காரியத்தை புரிஞ்சு கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவ்வளோதான். அந்த ஒரு அலர்ட்டுக்காக மட்டும்தான் இந்த 5 ராசிகளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. குருவோட அதிபதியான ராசியில் சனியும் சந்திரனும் இணைவது மிகவும் அசுபமான யோகத்தை உருவாக்குங்க. இது சில ராசிகளுக்கு நிதி பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களை வழங்கும் நீதியின் கிரகம் பார்த்தீங்கன்னா யாருன்னு சனி பகவான். ஒழுக்கம், பொறுமை, பொறுப்புணர்வு மற்றும் கடின உழைப்புக்கான பலனை வழங்குபவர் இந்த சனி பகவான். நவக்கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமும் இந்த சனி கிரகம் தாங்க. ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் தங்கும் சனியின் பயிற்சி அல்லது பிற கிரகங்களுடனான சேர்க்கை அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறாருங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 காலை 9:37 மணிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நுழைந்து ஆகஸ்ட் 31 வரை அங்கேயே பயணிக்க போகிறாருங்க. இதனால் சனி மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் இணைய போகிறாங்க. இதனால் விஷ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாக போகுது. இந்த கிரக சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு சவால்கள், மன அழுத்தம் மற்றும் நிதி தொடர்பான தடைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. அந்த வகையில் இந்த விஷ யோகத்தை சந்திக்க போகிற அந்த 5 ராசிகளை பற்றி இப்போ பார்ப்போம். முதல் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள். ஆகஸ்ட் 29 முதல் ரிஷப ராசிக்காரர்கள் ஒவ்வொரு செயலிலுமே நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது. தேவையற்ற குற்றச்சாட்டுகள் அல்லது தவறான புரிதல்கள் உருவாகக்கூடிய நேரமாக இருக்கும். நம்பியவர்களால் கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படலாங்க. கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். பணவரவு சீராக இல்லாமல் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகலாங்க. வியாபாரத்தில் பணப்புழக்கம் குறைய வாய்ப்புள்ளது. உடல் நலத்தில் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் வருங்க. அலட்சியப்படுத்தாமல் அதை கவனித்துக் கொள்வது நல்லது. இரண்டாவது ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. ஆகஸ்ட் 29 முதல் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. எதிர்பார்த்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாகத்தாங்க கிடைக்கும். லாபத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலவில் உள்ள பணிகளில் மேலும் தாமதம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். இதை நம்ம புத்திசாலித்தனமாக கையாளணும். பொறுமை அவசியம். கடன் சுமை அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதால தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை விட சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பது நல்லதே தரும். மூன்றாவது ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். வேலைப்பளு காரணமாக மனம் அழுத்தமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்க்கைக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை பேணுவது மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய நேரம் இது. உணர்ச்சி வசப்பட்டு முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முடிவெடுப்பது நல்லது. அலுவலகத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளுக்கு அமைதியாக அணுகினால் பெரிய சிக்கல்களை கூட தவிர்க்கலாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையும் திட்டமிடலும் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய நேரம் இது. போதிய தகவல்கள் இல்லாமல் முதலீடு செய்வது அல்லது பெரிய நிதி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது. அதனால் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கும். வேலையில் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் நிதி தொடர்பான முடிவுகளை நிதானமாக ஆராய்ந்து எடுப்பது நல்லதுங்க. யாருக்கும் அவசரமாக பணம், கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தற்போது ஏற்படும் தாமதங்கள் பின்னர் நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடும். 5வது ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. சனி மற்றும் சந்திரன்
லக்னத்தில் இணைவதால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சற்று சோதனையாக தாங்க இருக்கும். மேற்கொள்ளும் முயற்சிகள் உடனடியாக வெற்றி கிடைக்காமல் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமையாமல் போகலாம். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும். புதிய திட்டங்களில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். வருமானம் அதிகரிப்பதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். இந்த விஷ யோகத்திலிருந்து விடுபடுறதுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு சூழல் ஏற்படுறதுக்கும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். எதற்கும் மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மன கவலைகளை குறைத்து எதை கண்டும் பயப்படாமல் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தால் இதிலிருந்து மீண்டு வந்துவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.